ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேடார் சென்சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேடார் சென்சார் அப்படின்றது ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணி அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு அங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத சென்ஸ் பண்ணுறது தான் ரேடார் சென்சாரோட ஒர்க்கு. அக்ரிகல்ச்சர் ட்ரோனில் எவ்வளோ ஆல்டிடியூடில் ட்ரோன் ஃப்ளை ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கும் அப்டக்கிள் அவாய்டன்ஸுக்கும் இந்த சென்சார் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளை சேஃபாக ஃப்ளை ஆகுறதுக்கும் அதோட கன்சிஸ்டன்ட் ஹைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சென்சார் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதோட ஆல்டிடியூட் ரீடிங் இன்கரெக்டாக காமிக்கும். அது அன்ஸ்டேபிளாக இருக்காது. ஃப்ளை ஆகும்போது அதோட ஹைட் அன்ஸ்டேபிளாக இல்லாமல் மேலே கீழே இறங்கி இருக்கும். அந்த ஹைட் ஸ்டேபிளாக இருக்காது. அதே மாதிரி ரேடார் டேட்டா ப்ரீவியஸாக என்ன டேட்டா காமிச்சிச்சோ அதவே அகைன் காமிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரேடார் சென்சார் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை க்ளீன் பண்ண ஃபஸ்ட்டு சென்சாரை க்ளீன் பண்ணணும். அந்த வயரிங்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். எப்பயுமே ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி அது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும். அந்த சென்சாரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த சென்சார்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது, கேலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாலே இந்த ரேடார் சென்சார் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.